தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்று கன்னியாகுமரியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மக்களிடம் பேசிய அவர் நிறைய திட்டங்களை அறிவித்தார். அதன் பிறகு தனது ஸ்டைலில் மக்களிடம் பேசினார். பிறகு மேடையிலேயே விசில் அடித்து வாக்கு கேட்டார். அதன் பிறகு கன்னியாகுமரி கடற்கரைக்கு செல்லும் வழியில் சிறிது நேரம் சைக்கிளில் விசில் ஊதிக்கொண்டு ரவுண்ட் அடித்தார். அந்த காணொளியை பாருங்கள். என் நெஞ்சில் குடியிருக்கும் கன்னியாகுமரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் காரைக்குடி மக்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு வந்து பேச முடியாம போச்சு. இந்த 4 முனை போட்டி 40 முனை போட்டி எத்தனை முனை போட்டி எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற உங்க விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. அதனால உங்க பிள்ளைக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க மகனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். கான்பிடென்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம்.